உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஒன்று இந்த நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம். தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமான தமிழகத்தினுடைய பிரச்சனையாக எப்பொழுதுமே பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் மதுபான கடைகள். டாஸ்மாக் பிரச்சனை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஏரியாவுக்கு வரக்கூடாது, எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய மக்கள் போராடிட்டு இருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும். இந்த அகற்றப்பட்ட டாஸ்மாக் கடைகள், மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றி கொண்டிருந்த ஊழியர்கள், இந்த ஊழியர்களினுடைய குடும்பத்தினுடைய நிலை, அவங்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்பட்டிருக்கா, வாழ்வாதாரத்திற்கான மாற்று தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியும் பெரிய அளவில் இருக்குது. அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். அவர்களுடைய வாழ்வாதார சிக்கல் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைய தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் பதிவு செய்ய இருக்கிறோம். முதல்ல ஊட்டி பகுதியில், நீலகிரி மாவட்டத்தில் என்ன மாதிரியான சூழல், அங்கு மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகள் வேலை செஞ்ச அந்த ஊழியர்களினுடைய நிலைமை என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் 53 அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளதால் அதில் பணிபுரிந்து வந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர். உடனடியாக மாற்றுப்பணி வழங்க கோரி போராட்டம் நடத்தியதை அடுத்து அந்த ஊழியர்களுக்கு தற்போது நீலகிரி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் 80 அரசு மதுபான கடைகளில் பணி வழங்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம கடையில் சாத்திட்டாங்க, நம்மளை வேறு கடைக்கு மாற்றிருக்காங்க. நம்ம ஊர் ஒரு பக்கம் இருக்குது, கடை ஒரு பக்கம் இருக்குது. அங்கே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். அது பஸ் ஃபேர் போட்டு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் இப்போ கவர்மெண்ட்டில் 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அதில் வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு எங்களுக்கெல்லாம் ஒரு மாற்று வேலை நீங்கள் செஞ்சு கொடுத்தாக்கா உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. குறிப்பாக ஒவ்வொரு அரசு மதுபான கடைகளில் ஏற்கனவே பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு தனி வருகை பதிவேடும், புதிதாக வந்துள்ள ஊழியர்களுக்கு வேறு வருகை பதிவேடும் வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த ஊழியர்களுக்கு வாரத்திற்கு 3 நாள் மட்டுமே ஷிப்ட் முறையில் பணி வழங்கப்பட்டு வருவதாக கூறும் அவர்கள் இதனால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். வேலை இல்லாதவர்களுக்கு வேறு கடைகளை போடுவது மாற்று வேலை அல்ல. அங்கு ஏற்கனவே 4 பேர் 5 பேர் வேலை செஞ்சிருக்கின்றார்கள். அந்த கடையில் மேலும் 10 பேர் 12 பேர் என்று போடுவது மாற்று வேலை அல்ல. அதனால் உடனடியாக அது மாற்றி டாஸ்மாக் நிர்வாகம் தலையிட்டு, தமிழக அரசும் தலையிட்டு அவர்களுக்கு அவருடைய பணிக்கு, அவருடைய தகுதிக்கேற்ப அரசு துறையில் மாற்று வேலை வழங்க வேண்டும். தொடர் போராட்டங்கள் நடத்தி வரும் டாஸ்மாக் ஊழியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், நீலகிரி. மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் நேரலையில் இணைய இருக்கிறாங்க. அந்தந்த பகுதிகளில் என்ன மாதிரியான சூழல், டாஸ்மாக் ஊழியர்களினுடைய நிலைமை என்ன, இந்த மூடப்பட்ட டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாற்று வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பதிவு செய்ய இருக்கிறாங்க. மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிந்தலை பெருமாள் மதுரையை பொறுத்தளவு எவ்வளவு டாஸ்மாக் மூடப்பட்டிருந்தது, எவ்வளவு டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்துச்சு, அதில் எவ்வளவு பேர் பணியாற்றிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கான மாற்று தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யலாம். தேவேந்திரன், மதுரையை பொறுத்தவரை மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்களுக்கான ஒரு மண்டலமாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 மாவட்டங்களை சேர்த்து மொத்தம் 1481 மதுக்கடைகள் ஏற்கனவே செயல்பட்டு வந்தன. இந்த தடையை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட கடைகள் தற்போது அகற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, பொதுவாக டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாது என்ற பொதுமக்களின் ஒரு கருத்தின் அடிப்படையில் ஏராளமான போராட்டங்கள் நடைபெற்று வந்தாலும் கூட இந்த கடைகள், அது அகற்றப்பட்ட கடைகள் போக மீதி கிட்டத்தட்ட ஒரு 500 கடைகள் மட்டுமே ஒட்டுமொத்தமாக இந்த 10 மாவட்டங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இதில் டாஸ்மாக் கடைகள் தேவையில்லை என்று நினைத்தாலும் கூட அங்கு பணியாற்றும் அந்த ஊழியர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன என்பதை பற்றி இப்போ நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களில் 5000 பேர் பணியாற்றி வந்தார்கள். சூப்பர்வைசர், விற்பனையாளர் என்று உட்பட 5000 பேர் பணியாற்றி வந்தார்கள். அந்த 5000 பேரில் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு தற்போது வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பணி இல்லை என்று நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட மத்திய தமிழக அரசாங்கம் ஒரு நல்ல நடவடிக்கையாக அவர்கள்
அவர்களுக்கெல்லாம் மாற்றுப்பணி வழங்கியிருக்கிறார்கள். மாற்றுப்பணி வழங்கி தற்போது வரை அவர்களுக்கு சம்பளம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதால் ஓரளவிற்கு அவர்களுடைய குடும்ப வாழ்வாதாரம் பாதிப்பில்லை என்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது. இருப்பினும் கூட இது தொடருமா அல்லது இன்னும் கடைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடைகள் மூடப்பட்டு வருகிறது. தற்போதும் கூட நாகமலை புதுக்கோட்டையில் ஒரு கடையை டாஸ்மாக் கடை அகற்ற வேண்டும் என்று அங்கு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடையாக மூடப்பட்டு வரும் நிலையில் இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது குறித்து நம்முடைய பேசுவதற்காக தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் நம்மோடு இருக்கிறார்கள். முதலில் நாம் திரு தோமுசா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவரிடம் கேட்போம். சார், இப்போது சிவபிரகாசம் சார், இப்போ வந்து நீங்கள் நல்லா வருமானம் அதிகமாக வர்ற ஒரு துறையாக இது இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கடைகளை வந்து மூடினதுக்கப்புறம் இவங்களுக்கு மாற்றுப்பணி வழங்கியிருந்தாலும் கூட இது தொடருமா, இதில் இப்படியே இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இவங்களை நிரந்தரப்படுத்துறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்காத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். அதாவது இந்த துறை வந்து நிரந்தரமாக இருக்குது அப்படி இருக்கும் இல்லை அப்படின்றது வந்து இன்று கேள்விக்குறி தான். டாஸ்மாகை பொறுத்தளவுக்கு வந்து எந்த ஊருக்கு போனாலும் சரி, எங்கே புதுசாக கடை திறந்தாலும் சரி, அந்த கடைகளுக்கு வந்து பொதுமக்களுடைய எதிர்ப்பு மிக அதிகமாக உள்ளது. அதே போல் புதுசாக திறக்கக்கூடிய கடைகளுக்கு மட்டுமல்ல, இருக்கக்கூடிய நடைபெற்று அதாவது இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கடைகளுக்கு கூட இப்போ வந்து பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்குது. இப்படி உருவாகி வரக்கூடிய சூழ்நிலை வந்து மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான். அப்படி இந்த தொழிலாளர்கள் வந்து ஏறத்தாழ 14 ஆண்டுகளாக 2003 இன்னும் தற்காலிக ஒப்பந்த தொகுப்பூதிய தொழிலாளர்களாக பணியாற்றி வருகிறோம். இப்படி பணியாற்றி வரக்கூடிய எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 8 முறை வந்து ஊதிய உயர்வை உருவாக்கியும் கூட எங்களுக்கு இன்னும் 8000 ரூபாய் கூட தாண்டலை. அதாவது தொழிலாளருடைய சட்டத்தின்படி வந்து குறைஞ்சபட்ச ஊதியம் கூட 10,000 ரூபாய் குறைஞ்சி கொடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து அகில இந்திய அளவில் தொழிற்சங்க சட்டமே சொல்லுது. ஆனால் எங்களுக்கு இது அந்த ஒரு இதை கூட எங்களுக்கு எட்டலை, அந்த சீலையும் கூட எங்களுக்கு எட்டாத வழியில் நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகிறோம். இப்போ இந்த இருக்கக்கூடிய கடைகளில் வந்து 4 பேர் பணியாற்றக்கூடிய கடையில் வந்து இன்றைக்கி வந்து 20 பேர் வேலை பார்க்குறோம். 20 பேர் வேலை பார்க்குறோம்னாக்கா எங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் என்னென்னாக்கா, எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க வருது அப்படின்றது இன்றைக்கி இல்லை. இந்த சம்பளம் வந்து இன்றைக்குள்ள விலைவாசியை பொறுத்தளவுக்கு வந்து விலைவாசி விஷம் போல் ஏறிக்கிட்டு வரக்கூடிய காலத்தில் இன்றைக்கி 20-30,000 ரூபா சம்பளம் வாங்கினா கூட கட்டுப்படி ஆகலை அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்து நாங்கள் வந்து 8,000 ரூபாயும் 5,000 ரூபாயும் 4,000 ரூபாயும் வாங்கி நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம்ன்றது எங்களுக்கு வந்து மிக வருத்தமாக இருக்குது. அதே போல் எங்களுடைய குழந்தைகளை வந்து படிக்க வைக்க, அவங்களுடைய படிப்பை தொடர வைக்க முடியலை. 12வது வகுப்பு முடிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டியிருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் மேல் படிப்பை தொடர முடியாமல் படிப்பை நிப்பாட்டிட்டு அவங்கள ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பி விட்டு எங்களுடைய குடும்பத்தை வந்து நடத்தக்கூடிய ஒரு நிலைமையில் நாங்கள் வந்து இன்றைக்கி போராடி கொண்டு இருக்கின்றோம். வாழ்க்கை போராட்டம் இது எங்களுக்கு. அதனால் வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு நிலைமை வந்து இந்த துறை இதுவும் இந்த கிடைக்கக்கூடிய இந்த 5,000-4,000 கிடைக்கிறது கூட எங்களுக்கு நின்று போயிருமா, கிடைக்காத நிரந்தரமாகுமா என்ற ஒரு கேள்வியாக இருக்கிறதுனால இந்த பயத்தை போகக்கூடிய அளவில் எங்களுக்கு இதே துறையில் வந்து மீண்டும் பணி வழங்கியிருக்காங்கன்றது எங்களுக்கு வந்து முழு ஒரு திருப்தி இல்லை என்றாலும், அதாவது மாற்றுத்துறையில் வேறு துறையில் வந்து நாங்கள் 14 ஆண்டு காலமாக பணியாற்றியதை வந்து பணிக்காலமாக எடுத்துக்கொண்டு அதே பணிக்காலத்தை வந்து பணிக்காலத்தை எடுத்துக்கொண்டு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். கால வரம்பு ஊதியத்துடன் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். வேறு துறைகளில் மாற்றித் தர வேண்டும். இந்த துறை எங்களுக்கும் வந்து போது இது மேலே வந்து எங்களால் வந்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. இனிமேல் மக்களுடைய எழுச்சி வந்து மிக இதாக இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து பய உணர்வில் தான் நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை. அதனால் எங்களுக்கு வந்து மாற்றுத்துறை மெயினான ஒரு கோரிக்கை எங்களுக்கு அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஏறத்தாழ வந்து இப்போ 26,000 தொழிலாளர்கள். அதாவது தெய்வேந்திரன் சிவபிரகாசம் சொல்வது கேட்டிருப்பார்கள். அதாவது ஒரு பயத்துடனே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். 4,000, 7,000 என்று 8,000 கூட சம்பளம் எட்டாத நிலையில் ஒரு பயத்துடன் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். கடைகள் ஒவ்வொரு நாளும் கடைகள் மூடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வாரமும் கடைகள் மூடப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே அரசாங்கம் எத்தனை நாள் தான் அந்த சம்பளத்தை கொடுக்கும் என்ற ஒரு பயம் இருக்கிறது. எனவே மாற்றுப்பணிகள் வழங்குங்கள் என்றும் அரசு துறைகளில் அமைச்சு பணிகளில் எத்தனையோ துறைகளில் மாற்றுப்பணிகள் காலியாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் நீங்கள் மாற்றுப்பணி வழங்கலாம் என்ற ஒரு கோரிக்கை அவர் வைத்திருக்கிறார். தொடர்ந்து திரு செந்தில் அவர்கள் இருக்கிற அவரிடம் கேட்போம். சார், இப்போது வருமானம் அதிகம் வர துறைன்னு சொன்னாலும் கூட 14 வருஷமாக நீங்கள் எல்லாம் வேலை பார்க்குறீங்க. இப்போ வயசாகிடுச்சு, நீங்கள்லாம் ரிட்டையர் காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ இந்த காலகட்டத்திலாவது நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறதுக்கு ஒரு அரசு முயற்சி எடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி எதுவும் எடுக்கலை. இது உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புக்குள்ளாகுதுன்னு சொல்லுங்கள். அதாவது பொதுவாக வந்து பார்த்தோம்னா டாஸ்மாக் ஊழியர்களுடைய கோரிக்கையில் வலியுறுத்தி வந்து அனைத்து தொழிற்சங்கங்களும் சிஐடி உட்பட, எல்பிஎஃப் உட்பட, ஏஐடிசி உட்பட, எல்எல்எஃப் உட்பட அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த ஒரு 14 ஆண்டுகளில் அதிகமான போராட்டங்கள், அதாவது என்னென்ன வகை போராட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை வகையான போராட்டங்களையும் இந்த அரசிடம் நாங்கள் நடத்தி காட்டிட்டோம். அதுக்கும் மேலும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு தமிழகம் முழுவதும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு 3,300 கடைகள், அதே போல் முதலமைச்சர் அவர்களுடைய 500 கடைகள், எடப்பாடியார் வந்து ஒரு 500 கடைகள், ஆக மொத்தம் ஒரு 4,300 கடைகளுக்கு மேலே
இன்றைக்கி வந்து மூடிட்டாங்க. இந்த ஊழியர்கள் வந்து ஒரு 15,000 பேர் பாதிக்கப்பட்டு அந்த ஊழியர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது அரசு என்ன செய்கிறாங்க, செயல்படக்கூடிய இருக்கக்கூடிய கடைகளில் அவங்கள 10 பேர் 15 பேர்னு பிரித்து போட்டு அது ஒரு பெரிய குளறுபடியான சூழ்நிலை போய் நிற்கிது. ஊழியர்களுடைய ஒரு மோதல் போக்கு ஏற்படுது. இந்த மோதல் போக்கை தவிர்க்கத்தான் இப்போ அனைத்து சங்கங்களுடைய கூட்டுக்குழு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அரசு துறைகளிலோ அதே போல் மற்ற நிறுவனங்களிலோ இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு காலி இடங்கள் நிறையா இருக்குது. அந்த காலி பண்ணி இடத்துல வந்து இந்த இருக்கக்கூடிய ஊழியர்களை கல்வி தகுதிக்கேற்ப அவங்களுடைய கல்வி தகுதிக்கேற்ப ஒரு நல்ல பணியிடத்தை வழங்கி இந்த தமிழக அரசு எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். தேவேந்திரன், அதாவது அவர்கள் எல்லோரும் ஒரே ஒரு கருத்தை பிரதிபலிக்கிறார்கள். அதாவது எங்களுக்கு தற்போது அரசாங்கம் குறைந்தபட்ச ஒரு பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றும் நோக்கத்திலே சம்பளம் கொடுக்கிறார்கள், வேறு கடைகள் பணியமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இது நிரந்தரம் இல்லை, என்ன செய்வார்களோ அல்லது வீட்டுக்கு அனுப்பி விடுவார்களா அல்லது தொடர்ந்து வேறு பக்கம் பணி அமர்த்துவார்களா என்ற ஒரு என்ன நடப்பது என்று தெரியாத ஒரு குழப்பத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நிச்சயம் அரசாங்கம் எங்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். தொழிற்சங்க நிர்வாகி இருக்கிற அவர்களும் கேட்போம். சரி, இப்போ உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது? கடைகள் மூடப்பட்டதுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, கடைகள் மூடினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் குடும்ப சூழ்நிலையை பற்றி நீங்கள் பதிவு பண்ணுங்கள். கடைகள் திறந்திருந்தாலும் கடைகள் மூடப்பட்டாலும் எங்களுடைய நிலை அதே நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறைந்த ஊதியத்திலே நாங்கள் 14 ஆண்டு காலம் இந்த அரசுக்கு வந்து வருடத்துக்கு 30,000 கோடி ஈட்டி கொடுத்த எங்களுக்கு இந்த அரசு பாராமுகமாகவே உள்ளது. குறைந்த ஊதியத்தை தான் நாங்கள் இதுவரைக்கும் வழங்குகிறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று தமிழகம் முழுவதும் 5 தொழிற்சங்கங்கள், அதாவது திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற பேரவை, பாட்டாளி மக்கள் கட்சி தொழிற்சங்கம், பாட்டாளி தொழிற்சங்கம், இடதுசாரிகளான ஏஐடிசியு, சிஐடியு, எழுச்சி தமிழர் திருமாவளவன் தலைமையில் இயங்குகின்ற விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்கம் என 5 தொழிற்சங்கங்களும் கூட்டாக அமைத்து வருகிற ஜூலை 11 ஒவ்வொரு மண்டலம், அதாவது மதுரை, திருச்சி, சேலம், கோவை மண்டல வாரியாக போராட்டங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறீர்கள். கடலூர் மாவட்டத்தில் என்ன மாதிரியான சூழல்? டாஸ்மாக் பணியாளர்கள், அந்த மூடப்பட்ட கடைகளில் பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்று செய்யப்பட்டிருக்கு? இந்த தொகுப்புல பார்க்கலாம். நாடு முழுவதும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 500 மதுக்கடைகளில் 63 கடைகள் மட்டுமே இயங்கி வந்தன. இந்த நிலையில் மூடப்பட்ட கடைகளை இடமாற்றம் செய்ய அரசு எண்ணிய போது தொடர் மக்கள் போராட்டத்தின் காரணமாக வெறும் 8 கடைகள் மட்டுமே இடமாற்றம் செய்யப்பட்டது. இதனால் தங்களின் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ இன்னைக்கு 75 கடை தான் இப்போ இயங்க கொண்டிருக்கு. மீதி எக்ஸஸாக கிட்டத்தட்ட 700-800 சூப்பர்வைசர், மேற்பாளர், உதவி மேற்பாளர்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு எதுவுமே மாற்று பண்ணி வழங்காமல் ஏற்கனவே இருந்த கடையிலேயே வந்து இப்போ ஒரு ஆள் வேலை செய்ய வேண்டிய இடத்துல வந்து இன்னைக்கு 5-20 பேர் கிட்டத்தட்ட வேலை செய்யணும். எங்களை வந்து இன்னும் வந்து உட்கார நிற்கிறதுக்கே இடம் இல்லாத. தற்போது இயங்கும் 71 டாஸ்மாக் கடைகளிலேயே மூடப்பட்ட கடைகளின் ஊழியர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதனால் ஏற்கனவே அந்த கடைகளில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் தங்களை கடைக்குள் அனுமதிப்பதில்லை என்றும் கூறும் ஊழியர்கள் அவர்களுக்கு வேறு அரசு பணிகளை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 15 பேர் புதுசாக எங்களை போட்டிருக்காங்க. நாங்கள் உள்ளே போகும்போது முன்னால் இருக்கிற அந்த சூப்பர்வைசர், சேல்ஸ்மேன் எங்களை வந்து உள்ளே விட மாட்டேன்றாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது, மற்றவங்களுக்குலாம் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எங்களை 1ஆம் தேதி அன்றைக்கி போட்டாங்க. நாங்கள் 9 நாள் வந்து அந்த கடைக்கு திரும்ப அந்த கடையில் போயிட்டு நாங்கள் வேலை செய்கிறத போராடி வாங்கி எங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் அட்னன்ஸில் கழித்து போட்டு போயிடுங்க, சம்பளத்தை வாங்கிட்டீங்க, அவங்களுக்குலாம் பணி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியிலே நின்று வச்சிடுறாங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்குது. எங்களுக்கு தேவை வந்து மாற்று பணி தான். குடியை கெடுக்கும் என்பது உண்மையே. ஆனால் குடியை காப்பாற்ற உழைத்தவர்களுக்கு உரிய வழியை அரசு செய்து தர வேண்டும் என்று டாஸ்மாக் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சசிகுமார், நியூஸ் 7 தமிழ், கடலூர். தொடர்ந்து நெல்லையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் இணைஞ்சிருக்கார். ஆல்வின், நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவு என்ன மாதிரியான சூழல்? அங்கு எவ்வளவு டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்தது சமீப கால நடவடிக்கைகளில்? அங்கு மூடப்பட்ட அந்த டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றிய ஊழியர்கள் மாற்றா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? என்ன மாதிரியான பணிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கா? பதிவு செய்யலாம் ஆல்வின்.
வணக்கம் தேவேந்திரன். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலும் தமிழக அரசு தொடர்ந்து கொள்கை ரீதியிலான மூடிய பல கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக 178 மதுபான கடைகள் இயங்கி வந்தது. இதில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அடுத்து 123 கடைகள் மூடப்பட்டிருந்தது. ஏறத்தாழ 900க்கும் அதிகமான ஊழியர்கள் இந்த மதுபான கடைகளிலே வேலை பார்த்தார்கள். ஏறத்தாழ 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த கடை அடைப்பின் மூலமாக, இந்த சட்டத்தினுடைய மூலமாக வேலையை இழந்திருந்தார்கள். தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும், பொது மேலாளர் மதுபான கடையினுடைய பொது மேலாளரிடம் மனு கொடுத்தும் தங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அவர்கள் தொடர்ந்து முன்னிறுத்தி பல்வேறு போராட்டங்களில் கூட ஈடுபட்டு வந்தார்கள். என்னென்ன மாற்று பணிகள் வழங்கப்பட்டிருக்கிறதா, தற்போது அவர்களுடைய போராட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் கிடைத்திருக்கிறது, இந்த டாஸ்மாக் கடையினுடைய பொதுச் செயலாளர், டாஸ்மாக் கடை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் வேலை இழந்த ஊழியர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பலர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட பேசலாம். முதலாவதாக சரவண பெருமாள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனை ஊழியர்கள் நீங்கள் மொத்தமாக வேலை பார்த்தீங்க? இப்போ எவ்வளோ பேர் வேலை இழந்திருக்கிறீங்க? என்ன மாற்று பணி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? திருநெல்வேலி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 986 ஊழியர்கள், மொத்த ஊழியர்கள். அதில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 728 ஊழியர்கள் பணியிழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ச்சியாக நாங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இப்போது செயல்படுற கடைகளில் மாற்றுப்பணி வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மாற்றுப்பணியானது எந்த வகையிலையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா 10க்கு 10 கடைகளில் 40-50 தொழிலாளர்கள் பணி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக அந்த 10க்கு 10 கடையில் ஒரு 10 ஊழியர்கள் தவிர பெரும்பகுதி ஊழியர்கள் கடைக்கு வெளியில் இருக்க வேண்டிய நிலைமையும் வேலை இல்லாத நிலைமையும் தான் இருக்குது. இதை நாங்கள் எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதே போன்ற இப்போ ஊதியம் என்பது வழங்கப்படுகிறதா? அது எந்த அளவுக்கு இருக்குது? உங்களுக்கு ஊதியம் எந்த அளவுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது? ஊதியம் வழங்கப்பட்டிருக்குன்னா தொடர்ச்சியாக ஊதியம் வழங்கப்பட்டிருக்கு. என்ன ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னா 14 ஆண்டுகள் வேலை பார்த்தும் கூட 10 முறை இந்த சட்டமன்றத்திலே ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டும் கூட உச்சபட்ச ஊதியம் என்பதே வெறும் 8000 ரூபாய் தான். இது எந்த அரசு துறை நிறுவனத்திலும் இல்லை. கோடியாக சம்பாதித்து கொடுக்குற எங்களுக்கு 0.1% கூட எங்களுக்கு ஊதிய பலனை அளிக்க இந்த நிர்வாகமானது தொடர்ச்சியாக மறுத்து வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதே போன்று இப்போ தொடர்ந்து பேசலாம். இப்போ உங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிறது ஏறத்தாழ அரசனுடைய பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த சூழலில் உங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் அப்படிங்கிறது இதுவரை ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? என்ன சூழலில் இருக்குது அதெல்லாம்? அதாவது அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் 240 நாட்கள் வேலையை முடித்திருந்தாலே அந்த நபருக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டப்படியான ஒரு சட்டம், தொழிலாளர் சட்டங்கள் ஒன்று. ஆனால் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் இந்த அரசினுடைய எந்த திட்டங்களும் எந்த சட்டங்களும் என்ன செய்யவில்லை, இதுவரை அமுல்படுத்தப்படுவதில்லை. இது குறித்து நாங்கள் பல்வேறு விதமான இந்த 14 ஆண்டு காலமாக பல்வேறு விதமான போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருந்தும் கூட அரசு எவ்விதமான செவி சாய்ப்பதும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா 2006 முதல்வர் அவர்கள் எங்களுக்கு சம்பள உயர்வு அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500, 400, 300 என்று. இன்றைக்கு 2017 விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் கூடியிருந்தும் கூட இன்றைக்கும் அதே 500, 400, 300 என்று தான் சம்பள உயர்வு அறிவிக்கப்படுகிறதே தவிர ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு பொருளுக்கான ரேட்டு, அதாவது ஒரு சைக்கிளை வாடகைக்கு எடுத்தோம்னா போன வருஷம் 1 ரூபா 1 மணி நேரத்துக்கு என்றால் இந்த வருஷம் அதே 1 ரூபாயை தான் வாடகை கொடுப்பார்களே. அதை போன்ற இந்த மனித தொழிலாளிகளை இந்த அரசாக வஞ்சிக்கிறது. இவர்களை மனிதராக நினைக்காமல் ஒரு பொருளாக, ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிற வாடகைக்கு விடப்படுகிற பொருளாகவே நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பணி நிரந்தரம் குறித்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் அரசு இது செயல்பட மறுக்கிறது. இது குறித்து பல்வேறு வழக்குகளிலும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதுவும் சிஐடியுடைய மாநில மையம் இது குறித்து பல்வேறு சட்ட விஷயங்களை அணுகியும் கூட தீர்ப்புகள், தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புகள் வந்தும் கூட அமல்படுத்தப்படாமல் இருக்கிறது. இதே போன்று தேவேந்திரன் இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் 123 கடைகள் மூடப்பட்டிருக்குன்னா அதுக்கு மாற்றாக பல இடங்களில் ஏறத்தாழ 46 கடைகள் திறந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ செயல்பட்டு வருது. அப்போ மூடப்பட்ட கடைகளில் இருக்கக்கூடிய சரக்குகள், அதாவது அந்த மற்றபடியான மதுபானங்களை எப்படி பாதுகாக்கப்படுது, அதுக்கு தொழிலாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையே என்ன மாதிரியான சூழல் இருக்குது, அதுவும் பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் சரவண பெருமாளிடமே பேசலாம். இப்போ 123 கடைகள் மூடப்பட்டிருக்கு. அப்போ அந்த மூடப்பட்ட கடைகளில் சரக்குகள்லாம் இருக்கும், அதை பாதுகாக்கிறதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு?
மூடப்பட்ட கடைகளில் டெம்பரவரி க்ளோசிங் ஆர்டருங்க பேரில் அந்த கடைகளில் தான் இன்றைய தினம் சரக்குகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. அந்த சரக்குகளை அந்த கடையின் மேற்பார்வையாளர் மற்றும் பணியாளர்கள் தான் பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் நாங்கள் இருக்கோம். இது காவல்துறையோட பாதுகாப்போ அல்லது சமூக விரோதிகளால் ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டு அந்த சரக்குகள் திருடு போனாலோ அந்த ஊழியர் தான் பொறுப்பேற்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்கிறது. சமீபத்தில் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் கடையாளருட்டி என்ற கடையில் 26,000 மதிப்புள்ள சரக்குகளை சமூக விரோதிகள் திருடி சென்ற பிறகும் கூட எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கடை ஊழியர் தான் அந்த இழப்பீடை இன்று கட்டியிருக்கார். இப்படி ஒரு நிர்பந்தமான நிலைமை. இந்த சரக்குகளை திரும்ப எடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு நிர்வாகத்துக்கு உண்டு. அந்த நிர்வாகம் திரும்ப எடுக்க மறுக்கிறது. மேலும் அந்த அப்படியே ஊழியர்கள் அந்த சரக்குகளை மாவட்ட கிட்டங்கள் ஒப்படைக்கும் செலவினையும் அந்த ஊழியர் அந்த பணியாளர்கள் மீது திணிக்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு நீடிச்சிட்டு இருக்கு. இதே போல் இப்போ வந்து பார்க்கலாம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இவ்வளோ ஊழியர்கள் வந்து வேலை இழந்திருக்கிறீங்க. அந்த மாற்றுக்கடைகளை திறப்பதில் தொழிலாளர்களுக்கும் உங்களுடைய பொதுத்துறை நிறுவன மேலாண்மைக்கும் இடையிலான எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா? ஆமாம், நிச்சயமாக. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கடைகளுடைய அந்த மாற்று இடத்திற்கான பணியை ஊழியர்கள் மீதே திணித்து ஊழியர்கள் தனது சொந்த பொறுப்பிலே தனது வேலையை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் தேவையான அனைத்து ஆவணங்களையும் கொண்டு மாவட்ட அந்த கலால் அலுவலகம் மற்றும் மாவட்ட மேலாளர் அலுவலகம் சமர்ப்பித்தும் கூட எந்த முன்னேற்பாடு இல்லாமல் அப்படியே கிடப்பில் இருக்கிறது. இதற்காக அவர்கள் மிகப்பெரிய வேற ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பு அவங்களுடைய நோக்கம் இருக்கின்றது என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இதன் காரணமாக அந்த ஊழியர் சொந்த பொறுப்பில் நடக்கின்ற செலவின் நஷ்டம் ஏற்பட்டு கூட எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் கடைத்தரப்பிலே மிகப்பெரிய மந்தமான சூழ்நிலை திருநெல்வேலி மாவட்டத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. இதே போல இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த மதுபான கடைகளை மாற்று இடத்தில் அமைப்பதற்கு தொழிலாளர்கள் மீதே திணிக்கப்படுவதாகவும் அவர்கள் ஒரு வருத்தத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் எந்த விதமான இழப்பீடும் தாங்கள் இதுவரை செலுத்திய இழப்பீடு தொகையை கூட இதுவரை இந்த மதுபான மேலாண்மை நிறுவனம் என்பது தங்களுக்கு வழங்கவில்லை, பொதுத்துறை நிறுவனம் வழங்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தேவே, நிச்சயமா ஆல்வின், தொடர்ந்து இணைந்திருங்கள். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நிலைமை குறித்து இன்னமும் பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மாற்று தேவை என்ன மாதிரியாக வழங்கப்படணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்தும் பதிவு செய்யலாம். முன்னதாக சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கார். ரியாஸ், சேலம் மாவட்டத்தை பொறுத்தளவு எத்தனை டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்குது இந்த சமீப காலங்களில்? இந்த மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்ற சேலம் மாவட்டத்தில் ஏற்படுத்தி தந்திருக்காங்க, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 256 டாஸ்மாக் கடைகள் வந்து செயல்பட்டு வந்தன. குறிப்பாக தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றும் போது சேலத்தை பொறுத்த 500 கடைகள் தமிழகம் அடைக்கப்பட்டது. இதில் வந்து சேலத்தில் 24 கடைகள் அடைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதாவது 228 கடைகள் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் மார்ச் 31ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலை மற்றும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கிற டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டதில் சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் 137 கடைகள் வந்து அடைக்கப்பட்டது. வெறும் 91 கடைகள் மட்டுமே, குறிப்பாக சேலம் மாநகர் மற்றும் மாவட்டங்களில் வெறும் 91 கடைகள் மட்டுமே செயல்பட்டு வந்தது. அதே போல தற்போது கடந்த இந்த 3 மாத காலமாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடைகளோட எண்ணிக்கை 142ஆக வந்து தற்போது வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 50க்கும் மேற்பட்ட கடைகளை வந்து இங்கு இருக்கிற மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்து திறக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1800க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் பணியாளர்கள் பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த டாஸ்மாக் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாஸ்மாக் பணியாளர்களுக்கு அதிகமான அளவில் பணிசுமை வந்து இங்கு வழங்கப்பட்டிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகளையும் பார்த்தீங்கன்னாக்கா 2 அல்லது 4 ஊழியர்கள் வந்து ஒரே கடையில் வந்து இங்கு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு பணிசுமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. நான் தற்போது சேலம் சிறுநாயகன்பட்டி பகுதியில் இருக்கிற ஒரு டாஸ்மாக் கடை நின்றுட்டு இருக்கேன். இன்னும் டாஸ்மாக் கடை இங்கு திறக்கப்படவில்லை. ஆனால் டாஸ்மாக் கடைக்கான ஊழியர்கள் தற்போது காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டாஸ்மாக் கடையில் இருக்கிற இந்த பார் தற்போது இந்த பாரில் இருக்கிற பணியாளர்களும் வந்து இந்த டாஸ்மாக் அதாவது இதுக்காக இங்கே இருக்கிற விற்பனைகளுக்காக வந்து தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த டாஸ்மாக் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக எடப்பாடி, மேட்டூர், சங்ககிரி, கொளத்தூர், ஆத்தூர் உள்ளிட்ட அனைத்து தாலுகாக்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா 30க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் வந்து சமீப காலமாக திறக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த டாஸ்மாக் கடைகள் அதிகமாக திறக்கும் போது பொதுமக்களுடைய எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்குது. இந்த எதிர்ப்பை வந்து இந்த டாஸ்மாக் கடைகளும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போது முதல்ல என்னிடம் இது குறித்து பேசுவதற்காக டாஸ்மாக் குடியரசு சங்கத்துடைய ஜம்பு நம்மிடையே இருக்காரு. மாவட்ட அளவில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தி இருக்கு, குறிப்பா அவங்க முக்கியமா வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்கு சார்? நீங்க சொல்லுங்க. சேலம் மாவட்டத்தில் இப்போ எவ்வளவு கடைகள் பணியாளர்கள் வந்து இருக்காங்க, அவங்களுக்கான மாற்று பணி ஏதாவது வழங்கப்பட்டிருக்கா, எந்த மாதிரியான சூழல் சேலத்தில் நிலவிட்டு இருக்குங்க? சேலம் மாவட்டத்தில் வந்து மொத்தம் முன்னே 227 கடை இருந்தது. இப்போ கடைகள் அடைக்கப்பட்டு மீண்டும் இப்போ ஒரு 3 நாளில் ஒரு 35-40 கடை திறந்த மாதிரி கடைகள் எண்ணிக்கை 146 இருக்குது.
மொத்தம் சேலம் மாவட்டத்தில் 1200 பேர் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு மாற்றுப்பணிங்கிறது வந்து இன்னும் வந்து அதாவது டாஸ்மாக்லேயே தான் பணியை தவிர மாற்றுப்பணின்னு என்ன டாஸ்மாக் நிர்வாகங்களுக்கு அளிக்கல. டாஸ்மாக்லேயே பணி என்பது ஒரு கடை இப்போ 100 கடை இன்னும் 100 கடையுடைய பணியாளர்கள் மீது இருக்கிறாங்க, ஒரு 400 பேர். அவங்க எல்லாமே இந்த மீதி கடையில் அர்ஜெண்டாக கூடுதலாக பணிக்க வச்சுருக்கிறாங்க. ஒரு கடையில் 4 பேர், ஒரு கடையில் 6 பேர், ஒரு கடையில் 10 பேர், 12 பேர்லாம் வேலை பார்க்குறோம். இந்த 12 பேர் 10 பேர் போது கடையில் வந்து நிற்கிறது கூட இடம் இல்லாமல் சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி கடை திறப்புறதுக்கு நாங்கள் போய் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் பொதுமக்களோட எதிர்ப்பு வருது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த கள்ளத்தன மது விற்பனை இங்கே அதிகமாக வருது. அதேமாதிரி இப்போ புது இடத்துல கடையை கணக்கும் போது அந்த பாரும் கள்ளத்தனமாக நடத்துறதுனால நிறைய சிக்கல் ஊழியர்களுக்கு வருது. அதேமாதிரி காவல்துறை சப்போர்ட் வந்து சேலம் மாவட்டத்தில் கடை திறப்புறதுக்கு போதுமான அளவு கிடையாது. ஏன்னா இன்னும் காவல்துறை முழு சப்போர்ட் கொடுத்தா எல்லா பகுதியிலையும் கடை திறக்கலாம். கடைகள் திறப்பு பகுதியிலும் எல்லாமே ஊரக பகுதிக்கு செல்லதுனால நகர்ப்புறத்தில் வந்து ஒரு 4-5 கடை 20 கடைகளுக்குள்ளே தான் இருக்குது. அந்த 20 கடையிலையுமே கூடுதலான பணிச்சுமை ஏற்படுகிறது. ஏன்னா ஒரே கடையில் வந்து ஹை சேல்ஸு கஸ்டமர் கூட்டம் எல்லாம் வரும்போது அங்கே இருக்கிற ஊழியர்களோட தினசரி வந்து வேலை பார்த்து பெரிய ஒரீஸாக இருக்கு, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த புதிதாக கடை திறக்கும் போது அங்கே நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னவா இருக்குது? அந்த பகுதியில் அதிகாரிகளும் உங்களுக்கு காவல்துறை எந்த அளவு ஒத்துழைப்பு தராங்க உங்களுக்கு? கடைகள் திறப்பு பொறுத்தவரைக்கும் இவங்க உத்தரவு கொடுத்தோடனே நாங்கள் சம்மந்தப்பட்ட காவல்துறை சம்மந்தப்பட்ட தாலுக்கா தாசில்தார்ட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். அவங்க வராங்க, அவங்க சொல்கிறாங்க தான் நாங்கள் கடை திறக்கிறோம். அதாவது கடை திறக்கும் போது ஒரு சில இடத்துல பிரச்சனை வரும்போது அவங்கள நீங்கள் மூடிடுங்க அப்படிங்கிறாங்க. நாம் ஒரு இடத்துல நம்ம கடை பார்த்து ஒரு இடத்த பார்த்து ஒருத்தரை கட்ட சொல்லி நம்ம வைக்கிறோம். அந்த இடத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் வேணும்னு சில பேர் தூண்டுதலால் அந்த கடையை மூடுவாங்க. இப்போ அந்த கடை மூடும்போது அந்த கட்டட உரிமையாளர் எங்ககிட்ட போட்டு பண நெருக்கடி கேட்குறாரு. நீ சொல்லி தான் கடை கட்டணும், எங்களுக்கு கடைக்கு உண்டான அமௌண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் தவிர்க்க வருவாய்த்துறை அதிகாரிகளே கடையை இடம் பார்த்து அவங்களே இடத்த செலக்ட் பண்ணி எங்களை போய் இந்த இடத்துல கடை வையின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்களாக போய் கடையை தேடி தேடி ஒவ்வொரு இடமா ஊராக போய் தேடி தேடி அங்கே ஒரு ஆளை பிடிச்சி அவனை கடையை கட்ட சொல்லி அவன் மறுபடியும் அவங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வர்றது கூட வருவாய்த்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறையில் வந்து அதாவது டாஸ்மாக்லேயே கலால் துறைன்னு அட்ஜாயிண்டாக இருக்குது. கலால் துறைக்கு தனி தாசில்தார் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தாலுக்காலையும் ஆர்ஐ இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க கடை ஆய்வுக்கு ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன் கடையை பார்த்து இவங்க செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது? அதே போல் இங்கே குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பணியாற்றிட்டு இருக்கிற இந்த பணியாளர்களுக்கு அதிகமான பணி சுமையும் அதே போல் மலை உளைச்சல் ஏற்பட்டிருப்பதாக தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஸோ அதுக்கு அது தொடர்பாக நீங்கள் உயரதிகளை சந்திச்சிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? உயரதிகாரிகளை சந்திக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடைகளை சீக்கிரம் திறங்க, பணிச்சுமையெல்லாம் குறைஞ்சிரும், கடைகளை திறந்தீங்களா உங்களுக்கும் ரிலாக்ஸு எங்களுக்கும் ரிலாக்ஸு அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இது இப்போ டாஸ்மாக் நிர்வாகம் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு தனியாகவே வந்து ஒரு மருத்துவ உடல் பரிசோதனை கூட செய்யலாம். ஏன்னா அந்தளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறாங்க, மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த டாஸ்மாக் ஊழியர்களே வந்து நிம்மதியான தூக்கம் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் நம்ம குழந்தை இருக்குன்னா நம்ம குழந்தைக்கு காலையில் பள்ளிக்கூடம் அனுப்புறது, பிடிக்கிறது, சாயந்தரம் கூப்பிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலையை கூட செய்கிறதுக்கு நம்ம முடியாத சூழ்நிலை தான் டாஸ்மாக் நிர்வாகத்தில் நம்ம வச்சுருக்கிறாங்க. டாஸ்மாகில் எங்களோட பணிபுரிய வந்தீங்களா இன்றைக்கி வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனாங்க, டீச்சர் வேலைக்கு போனாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30,000-40,000 சம்பளம். ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் 7,500 தான் இருக்குது. அடுத்த மாதம் தான் அது செப்டம்பர் மாதம் தான் 8,500 சேர்த்து வைக்கிறாங்க. 8,000 வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்த முடியும்னு யோசிக்கணும். அதே சமயம் இந்த விற்பனைக்கு ஊக்கத்தொகை தரங்கிறாங்க. அந்த ஊக்கத்தொகை வந்து கடையை பொறுத்து இல்லாமல் ஒரு மாவட்டத்தினுடைய விற்பனை கணக்கில் எடுத்து அதுக்கு ஊக்கத்தொகை தரணும். ஏன்னா இப்போ சேலம் மாவட்டத்தில் 4 கோடி ரூபா டெய்லி விற்றுக்கிட்டு இருந்ததுன்னா இப்போ வந்து ஒரு 30 லட்ச ரூபா மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. அந்த 4 கோடி ரூபாய்க்கு உண்டான விற்பனை வந்துட்டு இருக்குது. டாஸ்மாக் வந்து விற்பனை ஆனால் போதும், ஊழியர்களோட பிரச்சனை எந்த பிரச்சனை என்ன நமக்கு என்னன்னு அந்த காது கொடுத்துக்கலாம் இருக்குது. தொடர்ந்து நம்ம பேசலாம். தேவேந்திரன் குறிப்பாக அதாவது இங்கே சேலத்தில் இங்கே பணியாற்றிருக்கிற ஊழியர்களோட நிலைமை அவர் பதிவு செஞ்சிருந்தார். அதே போல் மாநிலம் முழுவதுமான எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நிலவிட்டு இருக்கு இது குறித்து பேசுவதற்காக ஏஐடியூசியோடைய டாஸ்மாக் பணியாளர் சங்கத்துடைய மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி நம்ம நினைச்சிருக்காரு. சார் வணக்கம் சார். சார் இந்த இப்போ சமீப காலமாக டாஸ்மாக் கடைகளை குறைச்சி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் பழி சுமை ஒரு பக்கம், அதே போல் டார்கெட் ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? என்ன பண்ணணும் அரசாங்கம்? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மது விலக்கு தொடர்பாக ஒரு தெளிவான கொள்கை தேவை. இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அது மது விலக்கு தொடர்பாக ஒரு தெளிவான கொள்கை இருப்பதாக எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்க முடியல. 2003ஆம் வருஷத்தில் மதுக்கடைகளை எல்லாம் அரசே நடத்தணும் அப்படிங்கிற முறையில் பணியாளர்களை தேர்வு செஞ்சாங்க. தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் சார்பாக டாஸ்மாக் நிறுவனம் இந்த கடைகளை நடத்துது. இதுக்காக 30,000 பணியாளர்களை தேர்வு செஞ்சாங்க. இன்றைக்கி நடப்பில் உள்ள பட்டியல் படி 24-25,000 பணியாளர்கள் தான் இருக்காங்க. காலப்போக்கில்
6000 பணியாளர்கள் குடிபோதைக்கு ஆளாகி பல வகையில் பாதிக்கப்பட்டு அவர்களாகவே நின்று போனாங்க. இப்போ சமீப காலமாக மதுவிலக்கு தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தேவை என்ற கோரிக்கை கடந்த 5-6 ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. சசி பெருமாள் உட்பட, மதுரை மாணவி நந்தினி உட்பட பல தரப்பினரும் போராடி இப்பொழுதும் மதுவுக்கு எதிரான போராட்டம் நடைபெறுகிறது. இந்த மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் தலைமையாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மக்களின் உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு படிப்படியாக மதுவிலக்கை செயல்படுத்த போவதாக அறிவித்தாங்க. அப்படி அறிவித்த அடிப்படையில் 1000 கடைகள் இதுவரைக்கும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக மூடியிருக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் மாநில நெடுஞ்சாலைகளிலும் உள்ள கடைகள் திறக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதுனால 3000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டிருக்கு. அப்போ ஒரு 4200 கடைகள் மூடப்பட்டதுனால 17000 பணியாளர்கள் பணி இழப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இந்த பணி இழப்பை எப்படி இந்த அரசு மாற்றாக ஈடு செய்வது என்பதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்குது. இதுதான் இன்றைக்கு ஒரு சமூக பதட்டத்துக்கான மதுவிலக்கு கோருகிற போராட்டம், அவர்களை எதிர்கொள்ளுகிற நிலைமை, இவர்கள் சொல்லுகிற பணிச்சுமை எல்லாமாக சேர்ந்து இன்றைக்கு பணியாளர்களுக்கு கடுமையான பணிச்சுமையோடு தமிழ்நாட்டில் அமைதியற்ற நிலையும் உருவாக்கி இருக்கிறது. சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். தேவேந்திரன் குறிப்பா இங்கு இந்த மாதிரியான சூழல் தமிழக நிலவிட்டு இருக்கு, அது காரணம் என்ன என்பது தெளிவாக சொல்லியிருக்காரு. நிச்சயமா ரியாஸ், அதே நேரத்தில் என்ன மாதிரியான தீர்வை முன்வைக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற உறுதியான தகவல்களையும் நம்ம பெற இருக்கணும். அதற்கு முன்பாக நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவு அங்கு என்ன மாதிரியான சூழல், நாமக்கல்லை பொறுத்தளவு அங்கு இந்த எவ்வளவு டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுருந்துச்சோ அந்த கடைகளில் பணியாற்றின ஊழியர்களோட நிலைமை என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் முழுவதும் கடந்த 2003ஆம் ஆண்டில் 227 டாஸ்மாக் கடைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டன. இதில் மேற்பார்வையாளர், விற்பனையாளர், உதவியாளர் என 930 பேர் பணியாற்றி வந்தனர். தமிழக அரசின் கொள்கை முடிவு, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் படிப்படியாக டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட்டு தற்போது மாவட்டம் முழுவதும் 114 கடைகள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் மூடப்பட்ட கடைகளின் ஊழியர்களோ வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். பொதுமக்களும் டாஸ்மாக் விரும்புறதில்ல. புதிய கடை உருவாக்கினா கூட அந்த கடை பொதுமக்களால் அடித்து நொறுக்கப்பட்டு ஊழியர்களுக்கும் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தான் இருக்கு. அதே மாதிரி கடையை திறந்தால் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு காட்டு பகுதியில் திறக்கிற மாதிரி தான் இருக்கு. இது ஊழியர்களுடைய அச்சத்தை ஏற்படுத்துது. பொதுமக்களுக்கு ஊழியர்களுடைய முரண்பாடும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டைகள் தான் வருது. ஆக மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப புதிய கடைகளை அரசாங்கம் திறக்கக்கூடாது, இருக்கிற கடையை வச்சு நடத்தணும். அப்படியே பார்த்தீங்கன்னா மூடப்பட்ட பணியாளர்களுக்கு மாற்று வேலை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா டாஸ்மாக் நிரந்தரமாக மூடிட்டு அனைத்து பணியாளர்களுக்கும் மற்ற அரசு துறையில் கல்வி தகுதி ஏற்ப சீனியாரிட்டி குறையாம அவங்களுக்கு மாற்று பணி வழங்கணும். கடந்த 2003ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த தனக்கு 2000 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டதாகவும் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது 5500 ரூபாய் குறைந்த ஊதியம் வழங்குவதாகவும் கூறும் டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த ஊதியத்தை கொண்டு குடும்பத்தை நடத்துவது மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் 14 ஆண்டுகளாக தொடர்ந்து பணிபுரியும் இந்த டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு குறைஞ்சபட்ச சம்பளமா சூப்பர்வைசருக்கு 7000 ரூபாயும், விற்பனையாளருக்கு 5500 ரூபாயும், உதவியாளருக்கு 4500 ரூபாய் தான் தராங்க. இது பார்த்தீங்களா குறைஞ்சபட்ச ஊழிய சட்டத்தில் கூட பொருந்தல. அடிப்படையில் ஒவ்வொரு ஊழியருக்கும் பார்த்தா 30,000 ரூபாய், 25,000 ரூபாய், 20,000 ரூபாய் அந்த வகையில் சம்பளம் கொடுக்க வேண்டிய அரசாங்கம் இந்த தொழிலாளர்கள் வஞ்சித்து வருது. தொடர்ந்து நவீன கொத்தடிமை முறையில் தொழிலாளர்கள் நடத்துறதுனால இந்த ஊழியர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து இப்போ தொடர் போராட்டத்தை கையில் எடுக்க போகிறோம். டாஸ்மாக் கடைகளை மூடியதை வரவேற்கும் ஊழியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காதவாறு அரசு மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். சேலத்திலிருந்து ரியாஸ், தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறாங்க. மாற்று ஏற்பாடுகள் செய்யணும், வேலை நேரத்தை குறைக்கணும், அல்லது மாற்று பணி வழங்கணும், வேலை இழந்த ஊழியர்களுக்கான மாற்று வேலையை கொடுக்கணுங்கிற நிறைய கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு கூட்டுறவு அங்காடிகள் மாதிரியான இடங்களில் வேலை வேண்டும்ங்கிற மாதிரியான விஷயங்களை கூட முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறாங்க? இவ்வளவு நாள் இது நடைமுறைப்படுத்தாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறாங்க? பதிவு செய்யலாம்.
நிச்சயமா தேவேந்திரன், தற்போது நான் தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். சார் குறிப்பாக நீங்கள் இப்போ சொல்லுங்கள், குறிப்பாக மாற்றுப்பணி வேணும்னு சொல்லி டாஸ்மாக் பணியாளர்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக எவ்வளோ நாட்கள் இருந்து அரசாங்கம் செய்யாமல் இதுக்கு மேலேயும் அரசாங்கம் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஸோ மாற்றுப்பணிகள் கொடுத்தா எந்த மாதிரியான பணிகளுக்கு வந்து முன்னுரிமை வழங்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது சார்? முதலில் அரசாங்கம் மதுவிலக்கு தொடர்பாக ஒரு திட்டவட்டமான கொள்கை நிலையை எடுக்கணும். பொதுமக்களுடைய அமைதி நிலை உருவாக்குவதற்காக பரிபூரண மதுவிலக்கு என்ற நிலையை அரசு மேற்கொள்ளணும். இப்போ கடைகள் ஆயிரக்கணக்கில் மூடிய நிலையிலும் அதே அளவுக்கு சேல்ஸ் நடக்குதுன்னா இது சட்டவிரோதமாக நடைபெறுகிறது. அதை நான் இப்போ திறந்த வெளியில் இப்போ உடனடியாக சொல்ல விரும்பலை. இது அரசாங்கத்துக்கு தெரியும். ஏன்னா குட்கா ஸ்கேமே வந்துருச்சு, அதில் தலைமை போலீஸ் அதிகாரியே சம்மந்தப்பட்டார். அதனால் நான் அதில் உள்ள விளக்கத்துக்கு போகலை. நாங்கள் மாற்றுப்பணின்னு கேட்குறது 14 வருடமாக பணி தொடர்ச்சியோடு பணியாளர்கள் இருக்கிறார்கள். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் 280 நாட்கள் வேலை செய்தால் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். 2 வருடங்களில் 480 நாட்கள் வேலை செய்தால் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் எம்ஜிஆரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறது என்றால், ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொள்கிறது என்றால் இவர்களை பணி நிரந்தரப்படுத்துகிற வேலையை செய்ய வேண்டும். இனி மதுவிலக்கை அமல்படுத்துவதை தவிர இந்த அரசுக்கு வேறு வழி இல்லை என்ற நெருக்கடி உருவாகி வருவதை அரசு அரசியல் ரீதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டு கடைகளை மூடிவிட்டு அரசின் பிற துறைகளில் உள்ள காலி பணியிடங்களில் இவர்களுக்கு நிரந்தர மாற்றுப் பணி தர வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை இதுவரையிலும் அரசால் ஏற்கப்படவில்லை. இதே கோரிக்கையை 2014ஆம் ஆண்டு படிப்படியான மதுவிலக்கு கோரிக்கையை வைத்து நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது எல்லோரும் கேலி பேசினார்கள். பணியாளர்களே கடையை மூட சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு வேலைவாய்ப்பே பறிபோகும் என்று சொன்னார்கள். நாங்கள் சமூகத்தோடு சேர்ந்து இந்த கோரிக்கையை வைத்தோம். இப்பொழுது அரசாங்கமே அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எப்படி மதுவிலக்கு கோரிக்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அதே போல மாற்றுப்பணி கோரிக்கையும் இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைச்சிருக்கிறோம். எல்லா தொழிற்சங்கங்களும் அதில் அங்கம் பெறுகின்றன. எல்லா தொழிற்சங்கங்களும் சேர்ந்து கூட்டாக வருகிற 11ஆம் தேதி டாஸ்மாக் நிறுவன அலுவலகங்களை முற்றுகையிட்டு காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படும் போது இந்த அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்கும் அல்லது அதற்கு முன்பாகவே பேசிக்கூட அதற்கு தீர்வு காணும் என்று எதிர்பார்க்கிறோம். அரசின் ஜனநாயக அணுகுமுறையை பொறுத்து இது இருக்கிறது. நாங்கள் எங்கள் கோரிக்கையை அடையாமல் விடப்போவது இல்லை. தேவேந்திரன், குறிப்பாக இந்த இவர்களுக்கான மாற்றுப்பணி வழங்க வலியுறுத்தி வருகின்ற 11ஆம் தேதி அனைத்து டாஸ்மாக் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுவதாக தொழிற்சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சேலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு இடையூறுகளுக்கு இங்கே இருக்கிற ஊழியர்கள் வந்து ஆளாயிட்டு இருக்காங்க. சார், நீங்கள் சொல்லுங்கள், குறிப்பாக ஒரு புதிய கடை திறக்கணும்னா கூட பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கான இந்த சேல்ஸ் டார்கெட் மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்கள் மன உளைச்சல் ஆளாகிறீங்க நீங்கள்? சேல்ஸ் டார்கெட்டுங்கிறது எங்களுக்கு இப்போது கிடையாது. ஏன்னா சேல்ஸ் வந்து அதே சேல்ஸ் வந்து கடை மூடனாலும் ஆகிட்டு தான் இருக்குது. கடை திறக்கும் போது அதுக்கு உண்டான சப்போர்ட் தரணும். நிர்வாக தரப்பில் சப்போர்ட்னா காவல்துறை சப்போர்ட்டு எல்லாமே தர வேண்டியது இருக்குது. அதேமாரி கடை ஒரு இடத்துல வந்து உண்டான நாம்ஸ் படி சுப்ரீம் கோர்ட் நாம்ஸ் படி கொண்டு போய் அமைக்கிறோம். கடையில் வந்து இடம் பார்த்து தான் தேர்வு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதிகாரிகளும் தேர்வு செய்கிறாங்க, மாவட்ட நிர்வாகமும் தேர்வு செய்யுது. அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட இடத்துல பொதுமக்கள் அப்ஜெக்ஷன் திடீர்னு கடை மூடுன்னு சொல்லும்போது அதில் ஊழியர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் வந்து நிர்வாகங்கள் அந்த செலவினங்களை வந்து நாங்கள் பணியாளர் ஏற்றுக்கிற மாதிரி ஆகுது. அதாவது ஒரு நீங்கள் கடை கட்டி தரீங்கன்னா நாளைக்கு நாங்கள் அந்த இடத்துல கடையை நடத்தோம்னா எங்ககிட்ட வந்து நீங்கள் நான் உன்னை நம்பி தான் கடையை கட்டணும் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி விவகாரம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? மாற்று இடம் தேடுவது என்பது டாஸ்மாக் நிர்வாகத்தின் பொறுப்பு. இவர்கள் நிர்வாகத்தில் பணியாற்றுகிற பணியாளர்களின் தலையில் அந்த கடமையை சுமத்திவிட்டு இவர்கள் அலுவலகத்தில் அமர்ந்து கொள்கிறார்கள். ஒரு புதிதாக ஒரு இடத்தில் மேற்பார்வையாளரோ விற்பனையாளரோ போய் ஒரு மாற்று இடம் தேடி வருகிறார் என்றால் அந்த மாற்று இடத்தை வந்து பார்வையிடுவதற்கு அந்த மேனேஜர், அந்த பகுதி மேனேஜர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறார். காவல்துறை அதிகாரி ஆட்சேபனை இல்லா சான்று வழங்குவதற்கு அவர் கொஞ்சம் லஞ்சம் கேட்கிறார். கலால்துறை அதிகாரி லஞ்சம் கேட்கிறார். ஒரு புதிய கடையை ஒரு இடத்தில் திறக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு மேற்பார்வையாளர்கள் விற்பனையாளர்கள் முழுமையாக 1 லட்சம் ரூபாய் வரை செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதில் பெரும் ஊழல் நடப்பதற்கு டாஸ்மாக் நிர்வாகத்திலும் காவல்துறையிலும் கலால்துறையிலும் இருக்கிற ஊழல் தான் அடிப்படை காரணம். இந்த ஊழலில் உப்பி பெருக்குபவர்கள் பணியாளர்களை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை தொழிற்சங்கங்கள் அனுமதிக்க தயாராக இல்லை. எனவே தான் மாற்று இடம் ஒரு நெடுஞ்சாலையிலோ தேசிய நெடுஞ்சாலையிலோ இல்லாத ஒரு மாற்று இடம் என்றால் அதை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு நிர்வாகத்தினுடையது.
ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகிறோம், அந்த தொழிற்சாலையை மாற்றணும் அப்படின்னு முதலாளி விரும்பினாருன்னா மாற்றிக்க வேண்டியது தான். எங்கே வேலை கொடுக்கணுமோ அங்கே வேலை கொடுக்கணும். அப்படி வேலை கொடுக்கறதுக்கு பதிலாக நீயே வேலையிடத்தையும் தேர்வு செய் என்று பணியாளரை நிர்பந்திப்பது அவருடைய குடும்பத்தையே சீரழிவுக்கு ஆளாக்குவதாகும். இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாமே பேசுவதற்கான போதுமான கால அவகாசம் இல்லை. பணியாளர்கள் பல பேர் இந்த நிர்வாகத்தினுடைய நிர்தாட்சணிய அணுகுமுறையால் பல பேர் தற்கொலை செய்து கொண்டு செத்து மடிந்திருக்கிறார். அவர்களெல்லாம் ஏதோ குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி செத்து போனவராக உலகத்தில் இருப்பவர்கள், சமுதாயத்தில் இருப்பவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பட்டியலே கூட தயாராக இருக்கிறோம். மிகவும் கொடுமையான இந்த மதுக்கடை வியாபாரத்தை அரசு நிறுத்தி இவர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க வேண்டும் என்பதில் மதுவிலக்குக்காக போராடுபவர்களையும் சேர்த்து நாங்கள் பொதுமக்களும் பணியாளர்களும் சேர்ந்து நடத்துகிற போராட்டமாக நாங்கள் எதிர்காலத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். தேவேந்திரன், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்மாக் பணியாளர்கள் தற்போது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஆளாக இருக்காங்க? குறிப்பாக அவங்க ஒரு புதிய ஒரு பகுதிக்கு சென்று புதிதாக ஒரு கடை அமைக்க வேண்டும் என்றால் எந்த மாதிரியான அதிகாரிகள் எந்த வகையில் அவங்க லஞ்சம் கேட்டு தொந்தரவு செய்கிறார்கள் என்பது குறித்தான தெளிவான விளக்கங்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் தற்போது 91 கடைகளாக உச்சநீதிமன்ற உத்தரப்படி 91 கடைகளாக இருந்தது. தற்போது கடைகளோட எண்ணிக்கை 142 தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இன்னும் ஒரு மாதத்திற்குள் 180 கடைகளாக தரம் உயர்த்துவதற்கு அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இங்க இருக்கிற நிர்வாகம் செய்வதற்கான இதுக்கான பணியாளர்களை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி குறிப்பாக இந்த கிராமங்களுக்கு சென்று அந்த பகுதிகளில் கடைகள் அமைப்பதற்கான முயற்சிகளை இங்க இருக்கிற டாஸ்மாக் நிர்வாகம் ஈடுபட்டிருக்கு. தேவேந்திரன், டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாற்று ஏற்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக தேவைப்படுது. டாஸ்மாக் கடைகள், மது விலக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம முன்வைத்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் இது குறித்தும் அதிக அக்கறை செலுத்த வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அரசு துறைகளில் 250 நாட்களுக்கு மேலே ஒரு ஆணில் வேலை செஞ்சுட்டாவோ அல்லது 120 நாட்களுக்கு மேலே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டாவோ அவர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த எண்ணத்திலிருந்து தனியார் நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய அதே மாதிரியான விஷயத்தை அரசும் அதை உறுதி செய்யணும். டாஸ்மாக் பணியாளர்களினுடைய, ஊழியர்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு பரிசீலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.